இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளர் திரு எம் கிறிஸ்டோபர் அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர், பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திஜி, அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஒரு சாதாரண எளிய தொண்டரை இன்று மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவரிடம் வேட்புமனு தாக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரே சவரன் கோல்டு தான். பண பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 13,000 ரூபாய் தான். சொத்துக்கள் கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனை காங்கிரஸ் பேரியக்கம் என்று மாநிலங்களவைக்கு தேர்வு செய்திருக்கிறது. எங்களுடைய தலைவர்கள் திரு ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை கொடுத்து முன்வந்து மனமோந்து காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அவரு ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டியில இருந்து ஹரியானால ஒர்க் பண்ண, ஒடிசால ஒர்க் பண்ணார் ஏஐசி செக்ரட்டரியா. அதுக்கப்புறம் எங்க பண்ணீங்க ஆந்திரால, ஆந்திரால ஏசி செக்ரட்டரியா ஒர்க் பண்ணாரு. இப்ப நார்த் ஈஸ்ட்ல மணிப்பூர், நாகாலாந்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. யாரும் போக முடியாத இடத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இளைஞர் காங்கிரஸ்ல இருந்து அவர் அடிமட்ட தொண்டரா வந்திருக்கிறார். அறிமுகம் கட்சிக்கு அறிமுகம், மக்களுக்கு அறிமுகமானவர். உங்களுக்கு அறிமுகம் இல்லாம இருக்கலாம், இன்னிலிருந்து அறிமுகமாகிடலாம்.